வெல்கம் டு த்ரீ சிஸ்டர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு ஹெல்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ராகி புட்டு, கோதுமை புட்டு. கோதுமை புட்டுக்கு தேவையான பொருள்: கோதுமை 1 கப்பு, தேங்காய் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன் நான். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் பச்சை பயிறு. ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு பச்சை பயிறு போட்டு அதில் உப்பு போட்டு 3லேருந்து 4 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் வேக வைக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கோதுமையை லைட்டாக வறுக்கணும். நம்ம இப்போது லைட்டாக வறுக்கிறோம். ரொம்பவும் வறுத்துற வேணாம், அப்புறம் கருகிரும் மாவு. லைட்டாக அந்த மாவு சூடு பதம் வர வரையும் நம்ம வறுத்தா போதும். ஏன்னா கோதுமை மாவுன்றதுனால நான் புட்டு குடத்தில் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அது கொதிச்சிட்ருக்க நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவை போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போது தண்ணி தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஏன்னா கோதுமை மாவுன்றதுனால அது சீக்கிரம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு போயிடும். அந்த அளவுக்கு போக விடாமல் தண்ணி தெளித்து விட்டு நம்ம அதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கணும். இப்போது இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிட்ருக்கோம் பாருங்கள். இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள் மாவு. இப்படி பிடிச்சா அது இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை பதத்துக்கு இப்படி வரணும். அதுதான் பதமே புட்டுக்கு. இப்போ இதை நம்ம புட்டு குடத்தில் அச்சில் உள்ள சில்லு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் ஒரு லேயர் போடணும். அடுத்த லேயர் மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு. இந்த மாதிரி லேயராக போடணும். ஃபஸ்ட்டு தேங்காய், அப்புறம் மாவு, தேங்காய், அப்புறம் மாவு. இந்த புட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. சூடாக சாப்பிட்டேன். ஏன்னா இதில் நம்ம எந்த ஆயிலும் சேர்க்குறதில்ல. இது ஆவியில் வேக வைக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் புட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இது இந்த மாதிரி டைப் புட்டு நிறைய டைப் இருக்குது. ராகியில் பண்ணுவாங்க, அரிசி மாவில் பண்ணுவாங்க, கார்னில் பண்ணுவாங்க. இப்போது நான் கோதுமையில் பண்ணி கட்டியிருக்கேன். இது வயசானவங்க கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி லேயராக வச்சுட்டு இதை நம்ம புட்டு குடத்தில் வச்சிடலாம். ஃபஸ்ட் லேயர் தேங்காய், அப்புறம் மாவு, தேங்காய், மாவு, அப்புறம் திருப்பியும் தேங்காய். இப்போ இது 20 மினிட்ஸ் புட்டு குடத்தில் நம்ம வச்சு வேக வைக்கணும். அது வெந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு. கோதுமை புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்தி ஃபுட்டு இது. தினமும் இட்லி, தோசை சாப்பிட்றதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம பயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை கொண்டக்கடலை குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இல்லை சிக்கன் குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாம். நான் இப்போ பயிர் வச்சுருக்கேன். இதில் சர்க்கரை போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். அப்பளம் வச்சு சாப்பிடுவாங்க, அப்புறம் பனானா வச்சுப்பாங்க, பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இது முக்கியமாக வயதுக்கு வர பெண்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஹெல்தி ஃபுட்டு. இப்போ பாருங்கள், நம்ம புட்டு, கோதுமை புட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் உங்களுக்கு ராகி புட்டு எப்படி பண்ணுறது செஞ்சு காட்டுறேன், பார்க்கலாம். ராகி மாவு 1/2 கப்பு, பச்சை அரிசி மாவு, பச்சை அரிசி 1/2 கப்பு, அப்புறம் தேங்காய்
தேவையான அளவுக்கு உப்பு. ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் பச்சரிசி மாவு, 1/2 கப்பு ராகி மாவு, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சிக்கணும். எப்படி நம்ம கோதுமை மாவு புட்டுக்கு பண்ணோமோ அதே மாதிரி தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி பிசைய ஆரம்பிக்கணும். இந்த புட்டு வயசுக்கு வர குழந்தைங்க பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லது. அவங்களுக்கு அந்த களி சாப்பிட பிடிக்காதவங்க இது மாதிரி சாப்பிட்லாம். அப்புறம் வயசானவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னா இது அவங்களுக்கு போனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கால்சியம் இருக்குது இதில் சத்து. வெறும் ராகியாக சாப்பிடாம இந்த மாதிரி பச்சரிசி போட்டு கூட செய்யலாம். இல்லை வெறும் ராகியில் கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். கையில் பிடிச்சி பார்க்கும்போது நமக்கு இப்படி நிற்கணும். அப்போ தான் புட்டு உங்களுக்கு அந்த ஷேப்பு வரும். இல்லைன்னா வேகவே வேகாது, அப்படியே இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் ஒரு லேயர் தேங்காய், ஒரு லேயர் மாவு அப்படி வச்சு நம்ம பாயில் பண்ணலாம். என்கிட்ட நிறைய பேர் டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கான ரெசிபி கேட்டிங்க. இது ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நல்லா சாப்பிட்லாம். இது சீக்கிரமாக ஜீரணமும் ஆகிடும். தினமும் இட்லி தோசைக்கு ஒரு சேஞ்சாக இது நீங்கள் சாப்பிட்லாம். இதில் நாங்கள் நிறைய டைப் பண்ணுவோம். கார்னில் பண்ணுவோம், கார்ன் பவுடரில் பண்ணலாம், ரவையில் பண்ணலாம், பச்சரிசி சம்பா அரிசியில் பண்ணலாம். எல்லாத்துலேயும் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். இது வீக்லி ஒன்ஸ் இது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்பெஷலி லேடிஸ்க்கு போனுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி டைப் ஃபுட்ஸு. இப்போது இதுக்கு மேலே தேங்காய் வச்சு நம்ம புட்டு குடத்தில் வச்சிடலாம். இப்போது இதை நான் வைக்க போகிறேன். இது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் இன்றைக்கி இதில் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோன்றனால. நீங்கள் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் பயிர் வச்சுருக்கேன். பழம், சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா கொண்டக்கடலை குழம்பு வச்சு சாப்பிட்லாம். நான் கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யுதுன்னு லிங்க் நான் உங்களுக்கு போடுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. 2 டைப் புட்டு பண்ணி காட்டியிருக்கேன். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.